வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிமா மீடியா. நம்ம எல்லாருக்கும் கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும், ஸ்டேட்டஸ் சிம்பல் என நினைப்போம். ஆனா கார் வாங்குவது நம்ம செல்வத்தை அழிக்கக்கூடிய விஷயம்தான். நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கார் வாங்கும்போது பணம் என்ன ஆகுது அப்படின்னா, பாதி மட்டும்தான் கார் விலைக்கு செலவா போகுது. மீதி பாதி நம்ம மாத வருமானத்திலிருந்து தினமும் மாதமும் போயிடுது. நீங்கள் புதிய கார் வாங்கும்போது அந்த கார் ஷோரூம்ல வெகு விலை கொடுத்து வாங்கினீர்கள். ஆனால் அடுத்த நாளே அது மதிப்பிலிருந்து மிக குறைந்து போகுது. அடுத்தது எரிபொருள், மெயின்டெனன்ஸ், இன்ட்ரெஸ்ட் மற்றும் பல ரகமான கட்டணங்கள். இவையெல்லாம் நீங்க பார்த்தாலே பைத்தியமாகிடுவீங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த பணத்தை கொஞ்சம் சேமித்து அதுக்கு பதிலாக சேமிப்பு, முதலீடு செய்யறது, இந்த மாதிரி விஷயத்துல பயன்படுத்தலாமே. சிலர் சொல்றாங்க, கார் இல்லாம எப்படி வாழ்க்கை இருக்கும்? அப்ப நான் கேக்குறேன், நீங்க பணம் சேமித்து வண்டி வாடகைக்கு எடுத்து அந்த பணத்தை நல்ல முதலீட்டில் பயன்படுத்தி நாளைக்கு சொந்த காரை வாங்க முடியாதா? நம்ம இப்போதைக்கு கார் ஷேர் ஆப்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பைக் ஷேரிங் மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அவைகளை பயன்படுத்தி நம்ம பாக்கி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எதிர்காலத்துல நம்ம சொந்தமாக நம்ம வாகனத்தை வாங்கலாம். நம்ம வாழ்க்கை முழுமையாக ஒரு முதலீட்டு பயணம். அதில் நம்ம தேர்வுகளும் நம்ம வெற்றிக்கும் வழிகாட்டும். ஆனால் கார் வாங்கும் முன் நம்முடைய வருமானமும் செலவுகளும் எதிர்கால தேவைகளும் நன்றாக ஆராய்ந்து திட்டமிட்டு முடிவு எடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான புத்திசாலி பண மேலாண்மை. இதனால் நம்ம செல்வம் பாதுகாப்பாக வளரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.